சார் வணக்கம். வணக்கம். திருச்சியில தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரைய இன்றுல இருந்து தொடங்கி இருக்காரு. முதலாவதா இந்த தேர்தல் பரப்புரைய எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல அவரோட வாழ்த்துக்கள். மக்களை சந்திக்கிறாரு. மக்களை சந்திக்கும் போது மக்கள் பிரச்சனையை பேசுவாரு. மக்களோட எண்ணோட்டங்கள் புரியும். அந்த திருச்சியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, மாவட்ட ரீதியா பிரச்சனை என்ன, சட்டமன்ற தொகுதி ரீதியா என்ன பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை என்ன, அரசு என்னெல்லாம் சொல்லுச்சு, அது எதெல்லாம் செய்யல அப்படின்றதெல்லாம் கோடிட்டு கேட்டிருக்காரு. சில கேள்விகள், அறிவிப்புலாம் என்னாச்சு, கரண்ட் பில்ல என்னாச்சு, கிட்னில திருட்டு நடந்திருக்கு, மருத்துவமனையில அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதெல்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனை. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசும்போது விஜய் என்ன மாதிரி அரசியல் பேசுறாரு அப்படின்றது கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அது மக்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளை எந்த தலைவர் பேசுறாங்களோ மக்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அந்த விஷயத்துல பேச்சு என்பது அருமையான பேச்சு. அந்த தொடர்புதான் சரியா கேட்கல கொள்ளல, அது ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே சார். இப்ப காலையில ஒரு 10:35 மணில இருந்து டைம் கொடுத்திருந்தாங்க. ஒரு 25 மினிட்ஸ் பேசுறதுக்காக அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஏர்போர்ட்ல இருந்து இங்க பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துக்கு வரதுக்கே ஒரு 4 மணி நேரம் டிராவல் அப்படிங்கறது ஆயிருக்கு சார். அது மட்டும் இல்லாம எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் தாவேகாவிற்கும் தாவேகா தலைவருக்கு மட்டும் விதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நேற்றைய தினம் வெளியிட்டு இருந்தாரு சார். இதை எப்படி நம்ம பாக்கலாம் சார்? எந்த விஷயமான ஒரு மாநாட்டுக்கும் இதுக்கும் கட்டுப்பாடு கொடுக்கலன்னு அப்படின்னு 19 சொல்றது தவறு. எனக்கு தெரிஞ்ச அந்த கண்டிஷன்ஸ்ல என்னன்னா, இங்க எதனா அசம்பாவிதம் நடந்தா நீங்க ஒரு பொறுப்பு அப்படின்ற மாதிரி அந்த டிக்ளரேஷன்ல கேட்டிருக்காங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தியா மிகைப்படுத்தப்பட்டது மாதிரி இருக்கு. என்னன்னாங்க, உங்களுக்கு ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ கூட்டம் கூடும்போது, அவ்வளவு கூட்டம் சேரும்போது அங்க எதனா ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னா அதற்கு அந்த இந்த கூட்டத்தை நடத்துபவர்களோ இல்ல அந்த ஆர்கனைசேஷன் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு சில நேரத்துல அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கும். என்ன பிரச்சனைனா, இந்த தாவேக்காவோட கூட்டமானோ இல்ல மாநாடாவோ எதுவுமே ஒரு கட்டுக்கடங்காத ஒரு போக்கு. அதாவது அவரை பார்க்கணும், பார்த்துட்டா உடனே போயிடணும். அவரு பேசுறத கேட்க வரல. அப்ப ஏர்போர்ட்ல போய் அங்க பாத்துட்டீங்களா, ஏர்போர்ட்ல பாத்தவங்க அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, பாத்துட்டு டாட்டா காமிச்சு. இல்ல வெளியில வந்தவன ஏர்போர்ட் வெளியில வந்தவன விஜய் அங்கேயே வண்டிக்கு மேல அவங்களெல்லாம் பார்த்து டாட்டா கட்டிட்டு மைக்கை எடுத்து இன்னும் ஒரு நட்சத்திரமாகவே தான் பார்க்கப்படுறாரு. ஒரு தலைவரா பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னும் யாரும் அவர் பேச கேட்கலங்க. ஆடியோவும் சரி இல்ல, அவர் என்ன சொல்ல வந்தாரு, என்ன கருத்து ஒண்ணுமே புரியாம கூச்சல் போட்டு குழப்பம் போட்டு. ஒரு அரசியல் மாநாடோ இல்ல அரசியல் பிரச்சாரன்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு, புரியுதுங்களா? தெரிஞ்சு கட்சி நடத்துறாரு, கமல் அரசியல் பண்ணாரு, எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்துல அவருக்கு அதிகமான கூட்டம் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. தன்னோட கட்சி, அதாவது ஃபேன்ஸ தொண்டர்களா மாத்தணும், அவர்கள் அரசியல் வகைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் ஒரு எட்டாக்கணி, பார்த்தா போதும், தொட்டா போதும், போட்டோ எடுத்தா போதும், அந்த மனநிலையில இருந்து மாத்தி நான் உங்களுக்கான விஜய் அப்படின்ற அந்த பக்குவம் ஃபர்ஸ்ட் அவருக்கு வரணும். எனக்கு என்னமோ அவர் இதெல்லாம் ரசிக்கிறாருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த இளம் வயது கொண்ட அந்த ரசிகர்களோட, அதாவது சென்னையில ஏர் ஷோ நடத்தினாங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது, அதிகமா இருந்தது. விமானத்தை பார்ப்பதற்கு கூட்டம் அலைகளால வந்தது, பயங்கரமான கூட்டம். குடிக்க தண்ணி இல்லாம நிறைய உயிர் போச்சு. காவல்துறையால எதுவுமே செய்ய முடியாம அது ஒரு பேசு பொருளாகி சர்ச்சையாக்கி திமுக அரசாங்கத்துக்கு அது ஒரு கெட்ட பேர், ஒரு ஒரு மாண்பு இல்லாத ஒரு செயலாக போய் அதனால நிறைய அவமானங்கள் வந்தது. இதே மாதிரி இவரு போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கச்சாமச்சான் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதுல ஒரு நெறி இல்லாம ஒரு முறை இல்லாம சாலை ஓரத்துல நிக்காம பஸ்ஸுக்கு முன்னாடி அப்படியே நடந்துன்னு போயிட்டு இருந்தா இது எல்லாம் என்ன, இது கூத்து, இது கால குடும்பம் இல்லையா? இது அந்த இடத்துல வேலைக்கு போவாங்க, அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் போவோம், அந்த இடத்துல மற்ற தேவை இருக்கும். இல்ல அவங்களே மயக்கடிச்சு விழுந்தா என்ன, யாரு பொறுப்பு? அப்போ ஒரு கூட்டம் எந்த இடத்துல வரணும், எவ்வளவு வரணும், அந்த திட்டமிடுதல் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கணும். இன்னொன்னு, திருச்சி மாதிரி ஒரு பெரிய மாவட்டத்துக்கு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஒதுக்குறது இந்த புரிதல் கூட இல்லாம கூட்டம் போட்டிருக்காங்க. திருச்சி மாதிரி மாவட்டத்துக்கு எல்லாம் நீங்க ஒரு நாள் இல்ல 2 நாள் ஒதுக்கணும். விஜய் அவர்களும் எல்லாருக்கும் பிடிக்குது, நிறைய பேர் பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்ப விஜய் அதற்கேற்ற நேரத்தை கொடுக்கணும். நான் உங்க கிராமத்துக்கு வரேன், உங்க மாவட்டத்துக்கு வரேன், மத்தவங்க இந்த மாவட்டத்துக்கு வராதீங்க அப்படின்றத சொல்லி இருக்கணும். இன்னொன்னு, இப்ப கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு அப்புறமா அதற்கேற்ற மாதிரி அவர் பிளான் பண்ணும். ஒண்ணும் இல்லைங்க, அங்க அந்த கால் வண்டி போதுங்க ஊர்ந்து, யாரோ ஒருத்தர் வழிக்கு விழுந்தாங்க, அந்த பஸ் ஏறி இறங்கிச்சு, அந்த இளைஞனோட நிலைமை என்ன, அதுக்கப்புறம் விஜயோட அரசியல் கெதி என்ன? இல்ல அங்க ஒரு தள்ளுமுள்ளாகி ஒரு ஸ்டாம்பீட் ஆகி நெரிசல்ல கூட்ட நெரிசல் சிக்கி ஒரு 5-6 பேர் ஏதோ தவறிட்டாங்க. சென்னையில பார்த்தோம், விமானத்துல ஏர்போர்ட்ல ஸ்டாம்பீட் நடக்கல, ஆனா டீஹைட்ரேஷன்ல செத்தாங்க.
இது கூட்டம் சேர்க்கறதுக்கு முன்னாடி கூட்டம் என்பது ஒரு ஒரு டேஞ்சர் நிறைய இருக்கு. நீங்க லட்சக்கணக்கில் கோயில்லையோ இல்ல இந்த மாதிரி மாநாட்டிலயோ கூட்டம் கூட்டுறது பெரிய பிரச்சனை இல்லைங்க. கூட்டம் வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேஞ்சர் என்னவோ அதை பார்க்கணும். விஜய் இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. காவல்துறை ஆளுகின்ற அரசுக்கு சாதகமா இருக்கிறாங்களோ எதிரா இருக்கிறாங்களோ அதெல்லாம் அப்புறம். இவ்வளவு கூட்டம் வந்தா அவங்களும் மனிதர்கள் தான். எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அவங்க ஒண்ணும் இல்ல, உங்க கட்சி மேல பழிய போட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பாவம் விஜய் அவர்களை தான் சேரும். கொஞ்சம் கூட அதாவது இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுங்க ஒரு அறிக்கை எப்படி வருதுன்னா, ஒரு இந்த திருச்சிக்கு 8 பேரு, அதுக்கு ஒரு பொறுப்பு இல்ல. அது மாவட்ட தலைவரா, மாவட்ட செயலரா, பகுதி செயலரா, இல்ல ஊராட்சி ஒன்றிய செயலாளரா, யாருக்கு என்ன எதுனே தெரியல. ஒரு போன் நம்பர் சொந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கிடையாதுங்க. இப்படி எல்லாம் கட்சி நடத்துறதுன்ற ஒரு ஒரு ஒழுங்கு இருக்கு. தயவு செய்து அந்த ஒழுங்கை அவர் கடைபிடிக்கணும். அது ஒழுங்கை கடைபிடித்து இந்த தொண்டர்களை வழிபடுத்தினா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. இது சினிமாக்காரங்க செட்டு போட்ட மாதிரியே அவர் ஃபர்ஸ்ட் இவ்வளவு கூட்டம் வருதுன்னும் போது இது விஜய் ரசிக்கிறத விட விஜய் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்ல ஏன்னா இதுல ரிஸ்க் நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஆளுகின்ற அரசு உங்களுக்கு தேவைப்படுற வசதிகள் எல்லாம் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தவறு. நீங்க அவங்களை எதிர்த்து வரீங்க, அவங்களை கேள்வி கேட்கறீங்க, அவங்க பண்ண ஊழல் பட்டியெல்லாம் நீங்க விட போறீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும். உங்களுக்கு நீங்க எதனா தப்பு பண்ணீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்தணும், முதல்ல ஒரு தொண்டர் அணி ஒண்ணு உருவாக்கணும். தொண்டர்களை கட்டுப்படுத்துறதுக்கும் தொண்டர்களை திட்டப்படுத்துறதுக்கும் ஒரு தொண்டர் அணி உருவாக்கிட்டு அரசியல் களமா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த பார்க்க வரவங்க எல்லாம் தனியா வந்துக்கங்க, போட்டோ கிட்ட எடுக்கிறது, அது மாதிரி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும். இல்லன்னா ஒரு ஒரு கிராமமா போறாரு, இல்ல ஒரு ஊரா போறாரு, சைலண்டா போறாருன்னும் போது விஜய் அடிக்கடி சந்திக்கலாம். விஜய் பாக்குறது ஒரு பிரச்சனை இல்ல, ஈஸியான ஒரு விஷயம் அப்படின்னும் போது என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டிமாண்ட் இருக்காது. இந்த கூட்டத்துல ஒரு பாதி கூட்டம் குறைஞ்சதுனாவே சக்சஸ். ஏன் இந்த கூட்டம் ஒரு வெற்றியா மாறாதுன்னு பாத்தீங்கன்னா, யாரு என்ன பேசுறா, என்ன கருத்து சொல்றாங்கன்றது இல்லாம சினிமாக்காரர் வந்தாரு, பார்த்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, போயிட்டாங்கன்னு இது போயிடுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாதத்துக்கு. திருச்சியில எனக்கு தெரிஞ்சு திருச்சி அந்த அரியலூர் பக்கத்து மாவட்டம் சேர்ந்து ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க. அதுல 1,00,000 வாக்காளர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த 1,00,000 பேர் அப்படியே ஓட்டு போடுறாங்கன்னு எடுத்துக்கோங்க. அது சதவீதத்துல பார்க்கும்போது அது 5-8% போகும். அதை தாண்டி போகாது. மினிமம் ஒரு 3 லட்சம் பேர் வராங்கன்னா ஒரு 10% அப்ப கூட. அப்போ கூட்டம் வர்றதை வைத்து ஒண்டி வாக்கு கிடையாது. கூட்டம் கண்டிப்பா வேணும். மற்ற தலைவர்களுக்கோ மற்ற ஆளுமைகளுக்கோ இல்லாத ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம் காசு கொடுக்காம வருதுன்னா விஜய்க்கு தான் வருது. நான் அதை கரெக்டா பயன்படுத்தணும். எனக்கு என்னமோ அவர் இதெல்லாம் ரசிக்கிறாரோன்னு எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இவர் பாட்டுன்னு பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தொண்டர்களை பார்த்த தொண்டர்கள் போயிருங்க, வீட்டுக்கு போங்க, போய் வேலையை பாருங்க, அப்பா அம்மாவை பாருங்க அப்படின்னு ஒழுங்குபடுத்தணும். அடுத்த ஸ்பாட்டுக்கு வரவங்க வேற ஊர்ல இருந்து வாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த சின்ன வயசுல என்ன பண்றது புரியாம இருக்கிறாங்க, தாந்தோணித்தனமா இருக்கிறாங்க. அதனால இந்த டேஞ்சர் எல்லாம் இருக்கு. மயக்கடிச்சு விழுறாங்க குழந்தைங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த தாய் தகப்பனுக்கு யாருங்க பதில் சொல்றது? இது சினிமா தியேட்டர்ல நடந்துகிட்டு இருந்தது. அதுவே இன்னைக்கு நகரத்துல மார்க்கெட்ல பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குதுன்னா அது மக்களுக்கு பிரச்சனை, அந்த இளைஞர்களுக்கு பிரச்சனை. புரியுது சார்.